நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். கார்த்திகை மாதம் மீன ராசியை பற்றி பேச வந்திருக்கிறேன். ராசியில் ராகு வீற்றிருப்பது தலைவலியை ஏற்படுத்தும், ஹெட்டேக் சம்பந்தப்பட்ட நோயை ஏற்படுத்தும். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது சொந்த முயற்சியால் முன்னுக்கு வரும். தனாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பது குழந்தை செல்வங்களுக்கு சிறு செலவுகளை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்ததிபதி 10ல் வீற்றிருப்பது சொந்த முயற்சியில் தொழில் ரீதியாக வெற்றி அடைவார்கள். சுகாதிபதி புதன் சத்ரு ஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து 9ல் வீற்றிருப்பதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடு, தந்தைக்கு உடல் செலவு, நோய் செலவுகள் வர வாய்ப்பிருக்கிறது. பஞ்சமாதிபதி 3, 6, 11ல் வீட்டிருக்கும் போது தன வருவாயை தருவார் சந்திரன். பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீசம் பெற்றிருப்பதால் கர்ப்பஸ்திரிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்ப்பச்சூடு ஏற்படும். கர்ப்பச்சூடு ஏற்படும் காலங்களில் வயிற்று வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கைனகாலஜிஸ்டை பார்த்து தேவையான அந்த சிசு வளர்வதற்கு தேவையான உணவுகளை நீங்கள் சேர்த்துக் கொண்டால் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுப்பீர்கள். 6ஆம் இடத்ததிபதி 9ல் வீற்றிருப்பது தந்தை திடீரென்று நமக்கு எதிராக செயல்படுவார். அவர் சொல்ற கருத்து நமக்கு பிடிக்காம போலாம், ஆனா அவர் ஏதோ நன்மைக்காக சொல்வார். அப்ப தந்தையுடன் உறவுகளை ஜாக்கிரதையா வச்சுக்கணும். சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது, லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு 7ஆம் இடத்தை பார்வையில புது உறவுகள், புது ஆண் நண்பர்கள், புது பெண் நண்பர்கள், புது தோழர்கள், இவர்கள் மூலமாக திடீர்னு உங்கள்கிட்ட தோன்றுவாங்க. திடீர்னு உங்கள்கிட்ட 10,000 வேணும்பாங்க, கொடுத்தீங்கன்னா வராது. சோ அந்த மாதிரி சொல்றேன். அது எப்படி உறவா இருந்தாலும் சரி, புது நண்பர்களை, புது உறவுகளை நீங்க தவிர்த்தல் நல்லது. கார்த்திகை மாசம் 8ஆம் 10ல் வீற்றிருப்பது தொழில் ரீதியான செலவுகள் அதிகப்படுத்துவார் மீனராசினியர்களுக்கு. பாக்கியாதிபதி 9 கூடியவர் 5ல் நீசமானாலே தந்தையின் உடல்நிலையில மாற்றங்கள் ஏற்படும். ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டேன், தந்தைக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படும். 10 கூடியவர் 3ல் வீற்றிருப்பது முயற்சி மூலமாக மிகப்பெரிய வெற்றியை தொழில் ரீதியாக அடைய வைப்பார். லாபாதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் சனி ஆட்சி பெற்றிருப்பதால லாபத்திற்கு ஒன்றும் குறைவு இருக்காது, தன வருவாய்க்கு ஒன்றும் குறைவு இருக்காது. 12 கூடிய சனி நீசமா இருக்கனால என்ன, வக்ரமா இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா தூக்க குறைவு ஏற்படும். நிறைய பழங்கள் சாப்பிடணும். மீனராசினியர்கள் இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்பட்டாலும் 7.5 பிடியில் இருந்து நீங்க விலக முடியாது. சோ 12ல் இருக்கக்கூடிய சனி 7.5 தொடங்கி கொஞ்ச காலம் தான் ஆகுது, ஆனா வக்ரம் பெற்றிருக்கிறார். அதனால நீங்க ரிலீஃபா இருக்கிறீங்க. நவம்பருக்கு அப்புறம் அந்த 7.5 குணாதிசயம் அதிகமாகும், பிரிவை ஏற்படுத்தும். பிரிவுக்கு காரணம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு வீட்டுக்கு மாறி செல்வீங்க, வீட்டை மாத்துவீங்க, பெட்ரூமை மாத்துவீங்க, ஊரை மாத்துவீங்க. பிரிவு, கணவன் மனைவி பிரிவு, நண்பர்கள் பிரிவு, இந்த மாதிரி பிரிவை ஏற்படுத்தும். பிரிவுக்கு காரகன் சனி அல்லவா, அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க வெள்ளி இரவு தலையணையில் எள்ளு பொட்டலத்தை வச்சு தூங்கி சனிக்கிழமை எடுத்துக்கொண்டு போய் அது தீபமா போட்டீங்கன்னா இந்த 7.5 குணாதிசயங்கள் வந்து விடுபடுவீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், புது ஆண் பெண் உறவு, நட்பு ஆணா இருந்தா ஆணுக்கும், பெண்ணா இருந்தா பெண்ணும், அந்த நட்பு ஏற்படுத்த பாருங்க. புது நட்பு வந்து பிரச்சனையில முடியும். சோ புது நட்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதம் மிக ஜாக்கிரதையா இருந்து அந்த நட்பை தேர்ந்தெடுத்தீங்கன்னா பிரச்சனைகள் மாட்ட மாட்டீங்க. மற்றபடி அற்புதமான காலம் தான் மீனராசிக்கு.